எனது அருமை உறவுகளே. இன்றைக்கி நம்ம ஒரு கதையோடு நம்ம வீட்டு சாப்பாடு என்னென்னு பார்க்கலாமா? ஒரு கோவில் கட்டுறதுக்கு ஒரு மேஸ்திரி வருவார். அவர் ரொம்ப கவலையாகவே இருப்பார். என்னடா வாழ்க்கையில் நமக்கு இவ்வளோ வறுமை கஷ்டங்கள்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு நினைப்பார். அந்த கோவில் கட்டும்போது சிற்பங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செதுக்கிறதுக்காக கற்கள் வச்சுருப்பாங்க. அந்த கோபுரம் கட்டுறதுலாம் அந்த காலத்தில் வந்து கற்களில் தான் செய்வாங்க. அந்த தூண் செய்கிறதுக்காக பெரிய பெரிய கற்கள் வைக்கும்போது அந்த தூண் கடையில் ஏதாவது இருக்கா, பூச்செல்லாம் இருந்தால் சத்தம் வேறு மாதிரி இருக்கும். அதை செக் பண்ணுவாங்க தட்டி தட்டி. அப்படி செக் பண்ணும்போது அவர் வந்து ஒரு கல்லை வந்து தேரை வாழ்கிறத சத்து கண்டுபிடிச்சிருவார். அந்த தேரை வந்து குதிக்கும்ல, அதை பற்றி சத்து கண்டுபிடிச்சிருவார். அப்போ அவர் நினைப்பார், இறைவன் படைக்கும்போது ஒரு தேரையை வச்சு அந்த தேரை வாழ்கிறதுக்கான தேவையான தண்ணியும் அந்த தேரை வாழ்கிறதுக்கான தண்ணியை வச்சு நம்ம கண்ணிலெல்லாம் படாத அளவுக்கு பாதுகாத்து வைக்கிறார் இல்லையா? அப்படி வைக்கிற கடவுள் மனிதனான நம்மளை லேசாக விட்டுருவாரா? நமக்கு எவ்வளோ பாதுகாப்பான வாழ்க்கை கொடுத்துருப்பார் அப்படின்னு மேஸ்திரி நினச்சி முழுக்க முழுக்க இறைவன்ட்ட சரணடைவார். அப்போ எவ்வளோ பாதுகாப்பாக நம்மளாம் இறைவன் படைச்சிருப்பார் இல்லையா? இப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு வாழ்கிறது தான் வாழ்க்கையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்குறோம். வெள்ளரிசி சோறு, காரக்குழம்பு, கீரை பொரியல், கோஸ் பொரியல், அப்பளம்.